ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புரதச்சத்து அதிகமாக உள்ள பன்னீரில் தான் இன்றைக்கி நம்ம பன்னீர் புலாவ் செய்ய போகிறோம். வாங்க இந்த பன்னீர் புலாவ் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புரதச்சத்து அதிகமாக உள்ள பன்னீரில் தான் இன்றைக்கி நம்ம சுவையான பன்னீர் புலாவ் செய்ய போகிறோம். இந்த பன்னீர் புலாவ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும், ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும், நீங்கள் ஆஃபீஸ்க்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் இந்த மாதிரி பன்னீர் புலாவ் ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யலாம். மார்னிங்கில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் வேலை. அதுக்காக நான் கடையில் உள்ள பன்னீர் பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். வாங்கின பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பன்னீர் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரில் பாதி மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே எண்ணெயில் நம்ம இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3லேருந்து 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் கலர் மாறக்கூடாது. அப்படி கலர் மாறுச்சுன்னா உங்களுக்கு புலாவ் ஒயிட் கலரில் வராது. நல்லா இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். காய்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கிண்டி விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால காய்கள்லாம் சீக்கிரமாக வெந்து சூப்பராக வந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துடலாம். விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தான் நீங்கள் இந்த பன்னீரை இதுக்குள்ளே சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராக ரெடியாகி வரும். எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாகவும் கிடச்சிருக்கு. அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.